வணக்கம். நான் உங்க அடகிருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை கேள்வி கேட்பவர்களை நேரில் சென்று தாக்கி வரும் சாட்டை துரைமுருகன். யாரு? கொட்டை துரைமுருகன். இவன் பேரெல்லாம் பக்கா வச்சிருக்காங்க. நம்ம பொய் மகேஷ், நாய் சேகர், அந்த மாதிரி பக்கா அமைஞ்சிருச்சு. என்ன அந்த காலத்துல தெரியும். மரத்தாட்சி தண்ணி ஊற்று கடவுள் அமைஞ்சிருக்கான். அதனால நல்ல நல்ல பேரா வச்சிருக்காங்க. என்ன நாய் சேகர், அதே மாதிரி நம்ம பொய் மகேஷ், அது மாதிரி இவன் பேர் கொட்டை முருகன். என்ன எவ்வளவு கேவலமான ஆள் தெரியுமா? என்னைய பத்தி பேசுறதுக்கு யாரான்னு கேட்கலாம். இவன் யாரா பேசுறது? இவன் வந்து வெத்தங்கட்ட நாய். எல்லாத்தையும் வந்து அவ்வளவு பேசுனால ரோஸ் பிரதர்ஸ் பாத்துருப்பீங்க நம்ம ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல. ரோஸ் பிரதர்ஸ் சொல்லிட்டு இருக்கணும். 2 பேரும் ரொம்ப கேவலம் பேசணுங்க. என்ன எதை வாங்கிட்டு பேசுறானுன்னு தெரியல. எவ்வளவு கோடி வாங்கிட்டு பேசுறானுன்னு தெரியல. இல்ல எவ்வளவு ஆயிரம் எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு பேசுறான்னு தெரியல. 200 ரூபாய் வாங்கிட்டு கூட செய்வாங்களா, அந்த 200 ரூபாய் வாங்கி பேசுறாங்கன்னு தெரியல. கேவலமான இவனுங்க ரோஸ் பிராஸ். ஏன்னா புது இடத்துல வந்து அரசியல் பேசணும். இவனுங்களை பற்றி ஒண்ணும் இல்ல, பொய் நீங்க பரப்பாயின்னு சொன்னவருக்கு பத்தியே வாழ்கன்னு பேசுற ரோஸ் பிராஸ் நேர்மையானவா? ஃபர்ஸ்ட் அடுத்தவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவனுங்களை பத்தி பேசணும். என்ன ரொம்ப கேவலமான ஜென்மங்க. ஏன்னா இவங்க வந்து நான் எந்த கட்சியை மட்டுமே சார்ந்தவன் இல்ல, தப்பு பண்ணா தப்பு தான். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், ரோஸ் பிராஸ் இருக்கானுங்களே, ஒரு கட்சியை உயர்த்துன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளோட ரொம்ப கேவலம் பேசுறாங்க. அதே மாதிரி யாரே நம்ம 10 ரூபா பாலாஜி திறமைங்க. வெறும் எம்டி பாட்டில 10 ரூபாக்குள்ள அடிக்கிறது மட்டும் 10 ரூபா மட்டும் இல்ல, வெறும் கண்ணுக்கு வந்து 10 ரூபா மட்டும் தான் தெரியும். ஒரு நாளைக்கு 15 கோடி அந்த 10 ரூபா பாட்டில. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 15 கோடி தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா பேசும். எங்கெங்க போறது? பல கோடிங்க. இவங்கதான் ரொம்ப சாதாரணம். லஞ்சம் மட்டுமே 1000 கோடி வாங்குறவங்க, வார்டு கவுன்சில் 70 கோடி. அப்போ இந்த கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்களா, அவங்களாம் எவ்வளவு கோடி, பிளஸ் இந்த மெயின் நாடக தலைவர் அவர் எவ்வளவு 1000 கோடி வச்சுக்கணும்னு பாத்துக்கோங்க. ரொம்ப கேவலமான செயல். அதே மாதிரி இந்த அம்மனி பிரியா அம்மா மொத்தம் லாபம் இல்லையா, வெள்ளம் வரலையா, மழை தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சான், பல 1000 கோடி செலவழிச்சு பம்பு செட் வச்சிருக்காங்க. என்ன இது மக்களுக்கு தெரியாத கேவலமானவனுங்க. அதே மாதிரி பாத்துக்கோங்க, இவன் வந்து ரொம்ப அனாவசியமா போறான். இவனுக்கு தேவையில்லாத வேலை. உயர்த்து நீ பேசுற வந்து நீ நல்லது பண்றேன்னு சொல்லு, அடுத்தவங்களை எகழ்த்தி பேசுற அந்த அளவுக்கு கேவலமான ஆள். நான் சாட்டை துரைமுருகன், கொட்டை துரைமுருகன். நான் வந்து பேர் வச்சிருக்கேன் கொட்டை துரைமுருகன். ரொம்ப கேவலமானவன். கட்சியை நீ உயர்த்தி பேசணுமா பேசிக்கோ, யாரும் வேணாம்னு சொல்ல. இன்னொருத்தன் கட்சியை வேணும்னே அவதூறு போட்டு கீழே பண்ணது, அது கெட்ட வார்த்தையில பேசுற. நீ பேசுறதுக்கு ஒரு தகுதியே இல்லை. புது இடத்துல பேச வீடியோ போடுறேன்னா கொஞ்சம் ஒரு நாகரிகமா பேசணும். அவன் இவன் அப்படின்னு பேச உன் மேல எஃப்ஐஆர் பதிய மாட்டாங்க தெரியுமா? 6 மாசம் தான் இந்த கட்சி. நல்லா புரிஞ்சுக்கோ, 6 மாசம் தான் இந்த கட்சி. இந்த 6 மாசம் இல்ல, போதும் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். 2026 எலெக்ஷனோட டிஎம்கேக்கு மூட்டை கட்டி அனுப்புறதா முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க மெதப்பில் இருக்கலாம், காசை விட்டுட்டு நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட பட்டா போட்டு வாங்கறதுக்கு எந்த ஒரு மக்கள் தெரிஞ்சதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு. நீங்க வேணும்னு வரணும்னு போடல, நீங்க வேணும்னு நீங்க வந்தா நல்லது நடக்கும் போல. வேற மாற்று கட்சி இல்லாம நானும் மக்களும் சரி தெரிஞ்சேதான். அவங்க இல்லைன்னா இவங்க நான் அவங்கன்னு போட்டோம். இந்த 2027 எலெக்ஷன்ல கண்டிப்பா சொல்றேன், சேப்பாக்க தொழிலையும் நம்ம குளத்த தொழிலும் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. என்ன எழுதி வச்சுக்கோங்க. என்ன அதே மாதிரி 2026 எலெக்ஷன்ல காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு பாருங்க. போதும், பட்டா தெரிஞ்ச பட்டம். இனி மாற்று கட்சிகள் இருக்கு. இந்த டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, பிஜேபி இருக்கு, மாற்று கட்சிகள். போதும், அரசு ஆட்சியை நம்பி போட்டது போதும். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. தேங்க்யூ.